அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸ்டு பார்க்கறது இல்லை, சார்ட் வரைபடம் பார்க்கறதே கிடையாது, வேர்ல்டு மார்க்கெட் அப்படிங்கிறதையும் பார்க்கறது கிடையாது, எஃப்ஐஐ டிஐ டேட்டாவும் பார்க்கறது கிடையாது. இதுதான் அனைவருமே மிக முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பீங்க. சந்தையை பொறுத்தவரை எதெல்லாம் முக்கியம் நினச்சி பார்த்துட்ருக்குறோமோ அதெல்லாம் முக்கியமாக இருப்பதில்லை. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நடந்தால் உடனே அதற்கு சார்பாக பேசுகிறது, நடக்கலைன்னா அதற்கு சார்பாக பேசுகிறது. நம்மளுக்கு சந்தையை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதன் அடிப்படை தான் பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை இன்றைக்கி போயிருக்கு. ஆனால் அதை கொண்டாட்டம் இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம முன்பே தெரிந்திருந்தோம். இன்றைக்கி சந்தை நகர்வே இல்லை. அதற்கு காரணம் ஃப்ரைடே வினையால் நகர முடியாத சந்தை அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இது ஏன் அப்படிங்கிறது அனைத்துமே வரைபடத்தில் நம்மளுக்கு தெரியாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்று ஆரம்பம் அப்படிங்கிறது தான் வீக்லி ஓப்பன். அப்போது ஒரு ரேஞ்ச் நம்மளுக்கு எங்கே இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்னா மண்டே ஓப்பனில் இருந்தான். அப்போ மண்டே ஓப்பன் 18,619. அப்போது இதிலிருந்து ஹையுக்கும் லோவுக்கும் குறைந்தபட்ச தூரம் நம்மளுக்கு 300 புள்ளி இருக்க போகுது. அப்போ இன்றைக்கி ஹை இன்னைக்கு லோ. அப்போ இந்த ஹை தான் இருக்கிறதுலே ஹைனா சந்தை 18,341 வரை கீழே வரணும், லோ வரணும். அதுவே 18,581 தான் இருக்கிறதுலே லோ, இதற்கு கீழே போகவே இல்லை, இந்த வாரம் போகலை அப்படின்னா 18,881 வர வேண்டும். குறைந்தபட்சம் 300 பாயிண்ட் ரேஞ்ச் அடிப்படையில் இது ஒரு லாஜிக்காக பார்க்குறோம். நிறைய பேர் லாஜிக்கை தவற விடுவது ஒரு சந்தையை அவங்க உற்று நோக்குவதற்குண்டான வாய்ப்பை இல்லாமல் செய்து விடுகிறது. அது போக ஸ்பாட் என்ன ஏற்றம் இருக்கிறதோ ஃப்யூச்சரும் அதே ஏற்றம் இருக்குது. அதனால் இப்போ ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் அதிகமாக ஏறி இருந்தால் அதனுடைய ஆதாயத்தை கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ அனுபவிச்சிருப்பாங்க. குறைவாக ஏறி இருந்தால் இப்போ இது 0.54 இது ஒரு 0.30 அப்படி இருந்ததுன்னா அதனுடைய ஆதாயத்தை புட் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ அனுபவித்திருப்பார்கள். இதுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஆனாலும் சந்தை ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் அடுத்தடுத்த கான்ட்ராக்டில் நல்லாவே இருக்கிறது. இதன் காரணமாக சந்தை ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இதுதான் நடக்கும்ட்டு இல்லை, இதுவும் நடக்க வாய்ப்பு. இப்படி இருக்கிற பட்சத்தில் சந்தையை கீழ் நோக்கி செல்ல விடாது. கீழ் நோக்கி என்ன போனாலும் அந்த இடத்துல யூடர்ன் அடிச்சுட்டு, அதாவது இறங்குறக்கு ஒரு வாரம் பண்ணுனா ஏறுறது 2 நாளில் ஏறலாம், இல்லை ஒரே நாளில் ஏறலாம். அந்த அளவுக்கு தாக்கம் உண்டானது இந்த ப்ரீமியம் இருப்பது. அடுத்தது நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18,500 கால் 18,400 புட்டு கொடுத்துருந்தாங்க. இவங்களோட 2 பேர்த்தோட ப்ரீமியம் வச்சு தான் 18,640 அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்தோம். இன்றைய ஹை அதுவே. இதை நம்ம பெருமையாக சொல்கிறதுக்கு நான் சொன்னதுனால அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நான் எடுத்து சொல்லலை. அந்த கணக்கீடு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 18,600 கால் 600 புட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரேடல். அதே மாதிரி 18,700 கால் 650 கால் 500 புட் அப்படின்னு ஒரு மல்டிபிள் ஹெஜ்ஜாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரேடலை ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். 18,600 கால் 600 புட்டோட அடிப்படை 145 புள்ளிகள். அப்போ 18,600 ப்ளஸ் 145 மைனஸ் 145 பிரேக் இவன் பாயிண்ட்ஸ். அப்போ 18,455 18,745 வரை சந்தையோட பயணம் இருக்க வாய்ப்புகளாக உள்ளது அப்படிங்கிறத முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 18,600 கால் உடையது 75 ரூபாய் அப்படின்னா 18,675. அப்போ 18,600 18,600 புட் 70 ரூபாய் அப்படின்னா 18,530. இதற்குள் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். அப்போ இதோட பிரேக் அவுட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் அட்டவணை இதுவரை அட்டவணை மாற்றம் ஏற்படும் போது அதற்குண்டான தாக்கம் மாறுபடும். நாளை அட்டவணை எப்படி இருக்க போகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி சந்தையோட பயணம் இருக்க போகிறது. அதனால் வீக்லி ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகரித்துள்ளது. நேற்று முடிந்த விலையை விட இதற்கு டைம் வேல்யூ அப்படிங்கிறது வந்துட்டு சற்று கொஞ்சம் கால் சைடு வந்து டைம் வேல்யூ சற்று ரொம்ப இல்லை, சின்னதாக. பான் டைம் நம்ம வந்து புட் ஆப்ஷன்ஸோட டைம் வேல்யூ இருக்குது, அதனால் மார்க்கெட் ஏறக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்லியிருந்தோம். அது இப்போ சரி செய்யப்பட்டு விட்டது. அப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ராங்கல் அப்படின்னு எடுத்துட்டா 18,500 புட் ஆப்ஷன் 18,700 கால் ஆப்ஷன் ஓட ஸ்ட்ராங்கல் எடுத்துகிட்டு தான் நம்மளுக்கு ஒரு 68 புள்ளிகள். அப்போது 18,500 68 மைனஸ் 18,700 68 ப்ளஸ் இதோட ரேஞ்சு ஸ்ட்ராங்கலாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராடல். அப்போ முதல் 18,600 மையமாக வைத்து தான் விளையாட்டு இருக்க போகிறது. சந்தையோட குறிகளை 18,530 டு 18,675, வைட் ரேஞ்ச் 18,455 டு 18,745, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 18,641, 18,675, 18,732, சப்போர்ட் லெவல் 18,573, 18,530, 18,464 இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 52 வாரம் இன்னைக்கு வந்தது 52 வாரத்தோட அதிகபட்ச விலையாக இருக்கிறது. இருந்தாலும் ஒரு 300 பாயிண்ட் தான் ரேஞ்ச். நிஃப்டியில் ஒன்று பார்க்க மறந்துட்டோம், மிக 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 குறுகிய ரேஞ்ச் 60 புள்ளிகள் தான் இருக்கிறதுலையே மிக குறைந்த ரேஞ்ச். இந்த கேப் அப் ஆகும்போது ப்ராஃபிட் புக்கிங் வரணும், அப்படி இல்லைன்னா ஷார்ட் கவரிங் வரணும்னு சொன்னோம். இந்த ரெண்டுமே வரலை. இந்த ரெண்டுமே வரலைன்னா மார்க்கெட் சைடுவேல தான் இருக்கும் அப்படிங்கிறது காலையில் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் ப்ராஃபிட் புக்கிங் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டி 300 பாயிண்ட் ரேஞ்ச், அதனுடைய ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சமமான ஏற்றம் தான், பெரிய தவறு ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 44,500 கால், 44,400 கால், 44,300 கால், 44,400 புட், 44,300 புட், 44,500 புட் இப்படி கொடுத்துருக்குறாங்க. மார்க்கெட் 44,000 44,500 இருக்கிற வரை நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கிறனால மார்க்கெட் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்காது. ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆக மொத்தம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து சந்தையோட பயணத்தை தடுக்கக்கூடிய இதாக இருக்கும். இம்ப்ளைடு வாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இவங்களோட குறுகிய எல்லை 44,088 டு 44,525, சப்போர்ட் லெவல் அதாவது வைட் ரேஞ்ச் 43,863 டு 44,737 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 44,420, 44,525, 44,631, சப்போர்ட் லெவல் 44,181, 44,088, 43,889 இருக்கும். நாளைக்கு நம்மளுக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் வந்ததுன்னா மார்க்கெட் அதுவும் வால்டைலாக போயிடும். இருக்கிற ப்ரீமியத்தை டிகே பண்ணுறதுக்குண்டான மொமெண்டமாக இருக்கும். அதனால் அதனை அறிந்து தெரிந்து புரிந்து வர்த்தகம் செய்ய முற்படுங்கள். இதற்குண்டான கட்டண பயிற்சி அதுவும் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட், அதாவது 9:07 நம்ம தீர்மானித்து 9:15 டு 9:20 வச்சுக்கலாம், அல்லது 9:30 வர்த்தகம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் என்ன எப்படி அப்படிங்கிறது வகுப்பு வந்து ஜூன் 15ஆம் தேதி துவங்கியது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிவு செய்து அதனுடைய தகவல்களும் உங்களுடைய விருப்பத்தையும் பதிவு செய்து விடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.